23,00,000 வாக்காளர்கள் கூடுதலா வாக்களிச்சிருக்காங்க. பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10, 15% இன்னும் கூட இருக்கு. நமக்கு நார்மலா ஒரு 70, 72 வரும். இப்ப 85ங்கிறது ஒரு 13% மேல வந்து நல்ல ஹையஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு மேஜர் கிரெடிட் குடுக்கணும்னா, நீங்க வந்து ஸ்டாலினுக்கோ, எடப்பாடி பழனிசாமிக்கோ குடுக்கக்கூடாது. எஸ்ஏஆருக்கு தான் குடுக்கணும். அதுதான் வந்து முக்கியமான காரணம். ஏன் அப்டின்னா பாருங்க, சிம்பிளா யோசிக்கணும். நம்ம வந்து பார்க்குற நேயர்கள் வந்து அதாவது பாண்டே வந்து சொல்லவே மாட்டான், போடவே மாட்டானப்பா. அதுவும் எஸ்ஏஆர் தான் அப்டின்னு சொல்லி சொல்லுவான். அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் அப்டிதான் வந்து பிஜேபி தான் நிப்பாட்டணும். தமிழ்நாட்டுல வந்து விஜய் உள்ள இறங்குனது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. இல்ல ஆன்டி இன்கம்பன்சி வேவ் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் வச்சுட்டீங்க. இல்ல ஏடிஎம்கே வந்து ரொம்ப பெருசா வந்து வேலை பார்த்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, புதுச்சேரியில எப்படி பெர்சன்டேஜ் கூடுச்சு? சரி புதுச்சேரியாவது தமிழ்நாட்டோட இம்பாக்ட் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. தமிழ்நாடு தாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கேரளத்தில எப்படி கூடுச்சு? அஸ்ஸாம்ல எப்படி கூடுச்சு? வேண்டாங்க. நேத்து நம்ம கூடயே நடந்துச்சு. வெஸ்ட் பெங்கால்ல. அது 92% நம்மளோட நீ 7% நமக்கு 85% வந்துச்சு. இத விட 7% விட 92% வந்துருச்சு அங்க. ம். அப்ப அதுக்கு என்ன அங்க விஜய் வந்து வெஸ்ட் பெங்கால்ல போட்டியிடுறாரா? தெரியலையே. அப்ப நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது, தவறான, இரட்டிப்பான, டூப்ளிகேஷன் இருந்த, இறந்து போன, இடம்பெயர்ந்த, புலம்பெயர்ந்த இந்த பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்ட பிறகு 6,25,00,000 வாக்காளர்களா இருந்த பட்டியலே நமக்கு வந்து 5,60,00,000 மாறிடுச்சு.